ஜாக்கெட் 2. அது எங்க கொடுங்க. என்னம்மா லவ் லெட்டரா? எனக்கு என்னது இது? எது இது? அதா நேத்து சேலையோட சேர்ந்த பில். அதுக்குதான் நேத்தே திட்டிட்டிய. ஏதோ நீ சந்தோஷப்படுவேங்கிறதுக்காக 2000 ரூபாய் செலவு பண்ண பாரு. என் புத்தி ரூபாய் செலவு பண்ணுமா? 2000 ரூபாய் என்ன 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவேன். ஆமா, சம்பாதிக்கிறது அப்படியே செலவு பண்ணிட்டு அப்புறம் கடன் வாங்குறது. ஏன் வாங்க கூடாதா? புருஷன் லஞ்சம் வாங்கலாம், பிக் பாக்கெட் அடிக்கலாம், ஆனா கடன் மட்டும் வாங்க கூடாது. ஏன்னா அது திரும்ப கொடுக்கணும். அப்படிதானே? நான் அப்படி சொல்லல. நீ என்ன வேணாலும் சொல்லு, உனக்கு அதுக்கு உரிமை இருக்கு. ஆனா பொம்பளைங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு இப்ப புரியுது. அவங்க இஷ்டம் போல திட்ட ஒரு ஆம்பளை வேணும். இழிச்சவா என்ன மாதிரி. நானும் பாத்துட்டு இருக்கேன், நீங்க மேல மேல பேசிட்டு இருக்கீங்களே. உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? ஏன் நீயும் பேச? எவ்வளவோ பேசுற, இன்னும் கொஞ்சம் பேசினா குறைஞ்சா போயிடும். என்ன பேச்சே காணோம்? சொல்லுங்க, சொல்றது காதுல விழுது. குடும்பம்னா புருஷன் அதிகாரம் பண்ணணும், பொண்டாட்டி அடக்கி வாசிக்கணும். அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும். ஆனா இந்த வீட்டுல நீ அதிகாரம் பண்ற, நான் அடக்கி வாசிக்க வேண்டியதா இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்க, ஒரு பீச்சுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு அன்பா ஆசையா பணிவா கேட்டிருக்கியா? நீ எல்லாமே அதிகாரம் தான். இந்தாங்க 2500 ரூபாய். நீங்க வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டு வரும்போது மல்லிகை கடைக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு வாங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லிய. அப்புறம் இன்னைக்கு நாம 2 பேரும் பீச் போலாமா? இதே மூட்ல இரு, நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். பியூனா? என்னடா பணத்தை அதுக்குள்ள திருப்பி கொடுத்துட்ட? என்ன என்னடா என்னடா? என்ன சார் பணத்தை அதுக்குள்ள திருப்பி கொடுத்துட்டீங்க? பணம் வாங்கும் போது ஃப்ரெண்டு, கொடுக்கும் போது பியூனு. அப்படிதான். இனிமே உங்ககிட்ட பணம் வாங்க போறது இல்ல. ரேகா வர சொல்லு போ. கொடுத்து வச்சவன் ஆபீஸ்ல மேனேஜர் உத்தியோகம் பாக்குறவங்களுக்கு இது ஒரு என்னடா முடங்குற? ஒண்ணுமில்ல. ஏய், பாக்கெட்ல பணம் வச்சுக்கிட்டு ஆபீஸ்க்கு வராது. லஞ்சம் வாங்கிட்டேன்னு புடிச்சிட போறாங்க. இது ரேகாவை தானே? போட. ஒரு டவுட், நம்ம செக்ரட்டரி. சரி. ஸ்டூபிட் இடியட். என்ன ரேகா பாக்குறீங்களா? உங்களுக்கு ஆயில் கெட்டிதான், நான் ஜாதகத்திலே பாத்துட்டேன். நான் அதுக்காக பாக்கல. பின்ன எத்தனை பொண்டாட்டிங்கன்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் இல்ல, எத்தனை புள்ளைங்கன்னு பார்த்தேன். அது ஆம்பளைங்க கையில தெரியாது, பொம்பளைங்க கையில தான் தெரியும். அப்படியா? அப்படின்னா உன் கையை காட்டு. காட்டு பாக்குறேன். என்னங்க கையை விடுங்க. இன்னைக்கு பார்க்காம விட மாட்டேன். இப்ப விட போறீங்களா இல்லையா? விட்டுட்டேன். இதுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ணி பீச்சுக்கு வந்திருக்க தேவையில்லை. பம்பாய் பால்கோவா பாட்டி தம்பி. பணம்னு சொன்னதான் ஞாபகம் வருது. உங்க ஃப்ரெண்டு கிட்ட கடனை திருப்பி கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேனே. மல்லிகை கடைக்கு? மல்லிகை கிடைக்க கடனுக்கு 2000 மல்லிகை கடைக்கு 500 சேர்த்து 2500 ரூபாய் கொடுத்தேன்ல. ஐயோ, அந்த பணத்தை சேதுகிட்ட கொடுத்துட்டேனே. என்னங்க மறந்து போறதுக்கு 5 10? என்ன லட்சுமி இந்த நேரத்துல போய் பணத்தை பத்தி பேசிக்கிட்டு? இன்னைக்கு பீச்சா? தம்பி, யூ ஆர் கிரேட் மேன். தம்பி, உன் வயசுல நான் மாசம் ஒரு லேடிஸோட தான் சுத்துவேன். பட் நீ டெய்லி ஒரு லேடிஸோட சுத்துவேன். இல்ல லட்சுமி, நேத்திக்கு பார்த்த பொண்ணு மாடர்ன் லுக், நாகரிகம். இந்த பொண்ணு ஃபேமிலி லுக், கலாச்சாரம். இவளை கட்டிக்க, அவளை வச்சுக்க. ஓகே, என்ஜாய். மேரேஜ்ல மீட் பண்ணிட்டு வா. வருது. மயக்கம்.
கிழவா, காரியத்தையே கெடுத்துட்டியே. அந்த நேரம் பார்த்தா நீ அங்க வரணும். வந்ததும் வந்த தனியா கூப்பிட்டு தம்பின்னு சொல்லிருக்க கூடாது. தனியா இப்படி மொட்டை மாடியில தவிக்க விட்டுட்டியே. கிழவா, உன்னை தனியா பார்த்த கிழி கிழிச்சிருவோம். உன்னை ஏரெல்லாம் எடுத்து விட்டுருவோம். என்ன நீ திடீர்னு கோயிலுக்கு கிளம்பிட்டீங்க? உங்க அண்ணனுக்கு நல்ல புத்தி வரணும்னு தான். ஏன் அண்ணனுக்கு புத்தி சரியில்லாம போச்சா? புத்தி எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா சுத்தம் இல்ல. யார சுத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போற அப்பாவையா? ஐயோ, என்ன மாமா, உங்களுக்கும் அவருக்கும் டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிட்டுக்குங்க. நாங்க கோயில் போயிட்டு வரோம். ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா அவனும் கூட வருவான்ல. அவர் கூடவா? நேத்து நான் சொல்றேன் கேளுங்க மாமா. அப்பா, நேத்து நாங்க பீச் போனோம்ல, அங்க ஒரு பெரிய ஞானி ஜாகிங் வந்திருந்தாரு. ஞானி ஜாக்கிங் வந்தாரா? அங்க வந்து ஒரு பெரிய தத்துவம் சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன தத்துவம் சொன்னாரு? காஞ்சி காமாட்சியை கண்ணுல வச்சுக்க, மதுரை மீனாட்சியை மனசுல வச்சுக்கன்னு சொன்னாரு. காசி விசாலாட்சிய வீதியில விட்டுருனாரா? அது தெரிஞ்சுக்கதான் லட்சுமி கோயில் போகுது. சும்மா இருங்க மாமா. மளிகை சாமான் வாங்கினதுக்கு நேத்து 500 ரூபாய் கொடுத்தேல, அத பியூன் கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டு வந்திருக்காரு. அத பத்தி கொஞ்சம் கேளுங்க மாமா, நாங்க வரோம். ஏன்பா, கோயில் போறதுக்கு பணம் தேவையா? தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூஜை எல்லாம் காசு முன் செல்லாதடி அப்படின்னு உங்க அப்பாவே பாடி இருக்காரு. நீதானே? காசு இல்லைன்னா கடவுளே இல்ல. இப்போ உன்னை ஏமாத்தினானே 500, அவன் மூஞ்சில போய் காரி துப்பிட்டு வா போ. துப்புற. இவன் போற போக்க பார்த்தா துப்புற மாதிரி தெரியலையே, வாந்தி எடுக்கிற மாதிரில தெரியுது. சேது 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 சேது. ஹாய். கலர் கலரா நிக்குதுடா. சிவகா, பாத்து நிறுத்தி இடம் விட மாயிராம. ஹலோ கேர்ள்ஸ். முடியல மிஸ்டர் ரகு, நல்ல வேளை வந்தீங்க. வாங்க, ஏறுங்க. டேய், இறங்குடா. நடந்து வாடா. முடியாது. நான் தான் உட்காருவேன். ஏறுங்கம்மா, பாத்து ஏறுங்க. ஒரு பின்னாடி தான் உட்காருங்க. சேது, நீ வேணாம். நானும் வருவேன். ஏன்டா அலையற அல்ப? டேய், என்னடா? டிராவல் நல்லா இருக்குன்னு கூப்பிட்டு சொல்ல வந்தேன். எனக்கு காது நல்லா கேட்கும், அங்க இருந்து சொன்னாவே போதும். இந்த நோன்ற வேலை எல்லாம் வச்சுக்காத. வாரத்துக்கு 3 நாள் இவங்க பஸ் இதே மாதிரி பிரேக் டவுன் ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். ஏய், கியர். எனக்கு மட்டும் டிரைவிங் தெரிஞ்சிருந்தா எவ்வளவு வசதியா இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்டா. யாருங்க இவரு? இவனா? ஆபீஸ் பியூன். அதானே பார்த்தேன். ரகு ரகு, இதுக்கு முன்ன கார்ல ஏறினதே இல்லையா? அவன் எங்க ஏறி இருப்பான்? அவன் ஒரு காட்டான். அதுவும் பென்சில வேற ஏறி இருக்கான். அதெல்லாம் பாத்திருக்கேன். நீங்க முன்னாடி பார்த்து ஓட்டுங்க. பார்த்து தாண்டா ஓட்டுறேன். ரகு, எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா? எப்படி திடீர்னு என் வலது கையில வளையல் வந்தது? மடையா முண்டம், அது அவங்க கைடா. சாரிம்மா. என்னடா? இல்ல, இடம் மாதிரி உட்கார்ந்துட்டாங்க. என்னது? இல்ல, என் கையில கிள்ளி பாக்குறேன்னு நினைச்சு அவங்க கையில தெரியாம கிள்ளிட்டேன். கைய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் மடையன். எது எங்க இருக்குன்னு தெரியலையே. கைய கடை வச்சுட்டு நேரா பாடுறா. சும்மா இருக்க மாட்டியா? முன்னாடி பார்த்தா ஒரே முடியா இருக்கு. என்ன பண்ணி பெட்ரோல் தீந்துரும்னு உனக்கு தெரியாதா? ஏமா இப்படி பேசுறீங்க? காலைல மாங்காட்டுல ஆரம்பிச்சு அந்த அம்மா இந்த அம்மா எல்லா மணியும் பார்த்தாச்சு. ஜீனத்தம்மனை தவிர ஒரு 5 நிமிஷம் இருங்க, பெட்ரோல் வாங்கிட்டு வந்துடுறேன். நாங்க எப்படி இங்க தனியா நிக்கிறது? அம்மா, உங்க நெத்தியில இருக்கிற குங்குமத்தை பார்த்தாலே ஏதோ பொம்பளை சாமியான்னு நினைச்சு ஒரு அடி தள்ளி நிப்பாங்கம்மா. ஒரு 5 நிமிஷம் இருங்க, அதை வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சரி, போயிட்டு வா. ஏற்கனவே லேட், மாமா வேற காத்துட்டு இருப்பாரு. அண்ணி, அங்க பாருங்களேன், நம்ம வண்டி மாதிரி இல்ல? பை பை கேர்ள்ஸ். நம்ம வண்டியே தான். வீடு வரைக்கும் துணைக்கு வரட்டுமா பாப்பா? தலைவா, சூப்பர் பார்க்கிங் நிக்கிறாங்க. வாங்க வாங்க. ஹலோ, இது உங்க வண்டி மாதிரி தான். கூச்சப்படாதீங்க, யோசிக்காதீங்க. வாங்க. வந்துகிட்டே இருக்காங்க. வேகமா வர்றாங்க. வந்துட்டாங்க. கொஞ்சம் அப்பா. ஓகே, சொன்னது புரிஞ்சது இல்ல? ஏண்டா, பின்னாடி பாக்குற கண்ணாடி உன் பக்கம் திருப்பிக்கிட்டா? கொஞ்சம் பின்னாடி பாத்துக்கிறாரு. சரி. ஏங்க, நீங்க வாயில சிகரெட் வச்சுட்டு ஓட்டினா எவ்வளவு ஸ்டைலா இருக்கும். அப்படியா? சிகரெட் பிடிச்ச ஸ்டைலாவும் இருக்கு. காலையில இருந்து 4-5 பாக்கெட் ஆச்சு. இதுக்கு மேல பிடிச்சா நெஞ்சு எகிரிடும். எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. பக்கத்துல வாங்க. பரவாயில்ல. கட்ட பிரம்மச்சாரின்னு பாக்குறீங்களா? இல்ல இல்ல, உங்களுக்கு ஓட்ட கஷ்டமா இருக்கு வேண்டாம்.
ஏதோ பொம்பளை ஆச்சேன்னு 60லயே போயிட்டு இருக்கேன். இல்லன்னா நம்ம ஸ்பீடே 90 100 தான். சும்மா ஆமா வீட்டுல இருக்கவங்க ரொம்ப பயப்படுவாங்களே. ஏமா வீட்டை பத்தி ஞாபகப்படுத்தி விடுற. வீட்டுக்கு போனாவே ஒரே டென்ஷன் தான். சார் சார் நாங்க இறங்குற இடம் வந்துருச்சு. அன்னைக்கு இதை விட தூரத்துல நிறுத்தணும். சார் இங்கதான் நிறுத்தணுமா? குறும்பு. இங்கேயே வா. இல்ல இங்கதான். யோ, இறங்கியா? ஐயோ இறங்க. பாய் ரகு. Bye bye girls. சேது நீ வேணாம்டா. நோ, இவங்க இறங்கினதுக்கு அப்புறம் நான் இறங்கிறேன். டேய் நானே உங்களை இறக்கி விட்டுறேன். எங்கங்க போணும்? ரகு 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 நிறுத்துடா, நானும் வர்றேன். துரோகி மங்களகரமான பார்ட்டியை தள்ளிட்டு போறான். சரி தள்ளிட்டு போங்கிறேன்.